இந்த 1000 ருபீஸை எப்படி எங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைஸ் பண்ணி லைவாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஐ ஹோப் இன்வெஸ்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது? தேர் ஆர் பிளண்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். டேரெக்டாக ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கிரிப்டோ, ரியல் எஸ்டேட், கோல்டுன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ கூட என்னோட ஃப்ரெண்ட் ரயில்வே ஸ்டாக்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது, நான் அதை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். இட் மே பி ரைட், பட் அஸ் ஏ பிகினராக இருக்கிற நம்மலாம் டேரெக்டாக ரிஸ்கி அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இனிஷியல் ஸ்டேஜில் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்க அசட்டில் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம ரிஸ்கி அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். தி ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் இண்டெக்ஸ்? என்எஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நம்ம கூட நியூஸில் பார்த்துருப்போம், இன்று நிஃப்டி 2% உயர்ந்தது, இன்று நிஃப்டி 2% வீழ்ச்சி அடைந்தது. இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? ஆக்சுவலி என்எஸ்சியில் மோர் தென் 2000 ஸ்டாக்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. தே வில் செலக்ட் தி டாப் 50, அதுவும் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் செக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மா செக்டர் இருக்கு, அதுலேருந்து ஒரு 2-3 கம்பெனிஸ். ஐடி செக்டர்ஸ் இருக்கு, அதுலேருந்து 2-3 கம்பெனி. டிஃபென்ஸ், அதுலேருந்து ஒரு 2-3 கம்பெனி. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி டாப் 50 கம்பெனிஸை தான் நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிஃப்டி 50 தான் நம்ம என்எஸ்சி ஸ்டாக் மார்க்கெட்டை ரெப்ரசென்ட் பண்ண போகுது. இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்கு. சிம்பிளி வாட் இஸ் இண்டெக்ஸ்? நம்ம நோட்ல கூட பார்த்துருப்போம், நோட் புக்ஸ்ல கூட இண்டெக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அந்த இண்டெக்ஸ்ல என்ன இருக்கும்? உள்ள புக் ஃபுல்லா இருக்க எல்லா டேட்டாஸையும் கம்பைன் பண்ணி வெளியே ஷார்ட்டா இதான் இண்டெக்ஸ், இதான் உள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சேம் என்எஸ்சி ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்தையும் எப்பயுமே அனலைஸ் பண்ணாம அதுலேருந்து ஒரு 50 கம்பெனிஸ் மட்டும் பிக் பண்ணி அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது பார்த்தாலே போதும், நம்ம ஹோல் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கலாம். டாப் 50 கம்பெனிஸை செலக்ட் பண்ணி நிஃப்டி 50 அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுத்து டாப் 50 கம்பெனியை செலக்ட் பண்ணி அதை நிஃப்டி நெக்ஸ்ட் 50ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. டாப் 500 செலக்ட் பண்ணி நிஃப்டி 500 சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபார்மா செக்டர்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அதில் டாப்பாக இருக்கக்கூடிய ஃபார்மா செக்டர்ஸ் மட்டும் எடுத்துட்டு நிஃப்டி ஃபார்மா, இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் பிரித்து வச்சிருக்காங்க. as a beginner we are going to invest in Nifty 50. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் why Nifty 50 is safe and risk free asset. ஏன்னா அதுதான் இந்தியாவில் டாப் 50 கம்பெனிஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ஃபெயில் ஆக போகிறது இல்லை. நிஃப்டி 50ல எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி 50 ஸ்டாக் லிஸ்ட். இதுதான் அந்த டாப் 50 கம்பெனிஸ். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நமக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் தான். ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஐடிசி, ரிலையன்ஸ், டாடா ஸ்டீல், இன்ஃபோசிஸ், இந்த எல்லா கம்பெனிஸோட ப்ராடக்டை நம்ம டெய்லி டேஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபெயில் ஆக போகிறது இல்லை. இந்த நிஃப்டி 50யோட சார்ட்டை செக் பண்ணி பார்க்கலாமே. ஐ நோ கைஸ், இனிஷியலாக இதை பார்க்கும்போது செம கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏதோ ரெட் அண்ட் க்ரீனாக எங்கேயோ மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் பிலீவ் மீ, அப்கமிங் வீடியோஸில் இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக சேர்ந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டு கைஸ். நம்ம டீப்பாலாம் இதை இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் 2000லேருந்து கரண்ட்டாக என்ன ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ ப்ரைஸ் 2000ல் 1475, இப்போ கரண்ட்டாக 23,290. அப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்துருக்குன்றதெல்லாம் வேண்டாம். இப்போ வாட் வி கேன் டூ அதை மட்டும் பார்க்கலாம். ஸோ ஓவர் த பீரியட் இது மேலே போகுதுன்றதை மட்டும் நம்மளால் பார்க்க முடியுது. பட் சில இயர் டவுனில் இருக்குது. 2007லேருந்து 2009ல் டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது. அந்த டைமில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அவங்க லாஸ்ட்டில் தான் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபியூ டைம்ஸில் இது லாஸ்ட்டில் இருந்தாலும் ஓவர் த லாங் பீரியட் இது அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. விச் மீன்ஸ் வி கேன் மேக் மணி இன் திஸ். செகண்ட் கொஷின், நாம் எப்படி இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது? நான் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்காக ஜெரதாவோட காயின்ற ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் காயின் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை க்ரோன்ற ஆப் யூஸ் பண்ணலாம். என்னோட மொபைலில் காயின் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உள்ளே போனதும் எக்ஸ்ப்ளோர் அப்படின்றது கீழே சர்ச் இன்புட் பாக்ஸ் இருக்குது, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அது கீழே ஈக்விட்டி, டெப்ட், ஹைப்ரிட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் அதர்ஸில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், இடிஎஃப்எஸ், அதை கிளிக் பண்ணால் இதுதான் லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்ட் அவைலபிள் இன் தி மார்க்கெட். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எதை பேஸ் பண்ணினா ஏயுஎம், அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். கீழே ஏயுஎம் யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஏயுஎம் 16,695 crore. அப்படின்னா
மக்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல 16,695 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, எந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் அதிகமான அமௌண்ட் வச்சிருக்காங்களோ அந்த பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யூடிஐ நிஃப்டி 50. இதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி இண்டெக்ஸ் நிஃப்டி 50 பிளான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இதை ஃபர்ஸ்ட் எது பார்க்கணும்னா டைரக்ட். இதில் மொத்தம் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று டைரக்ட், இன்னொன்று ரெகுலர். இதுக்கான டிஃப்ரென்ஸ் அது எல்லாத்தையும் அப்கமிங் மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸ்ல நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இப்போ நம்ம கோல் என்ன, ஜஸ்ட் 1000 rupees இப்போ இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஃபண்டா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. செகண்ட், இட் ஷுட் பி அ growth ஃபண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, growth மென்ஷன் ஆயிருக்கு. இது மாதிரி டிவிடெண்ட் மென்ஷன் ஆயிருக்கும். நம்ம அதை செலக்ட் பண்ண போறதில்ல, growth ஃபண்டா இருக்கணும். இது ஹெச்டிஎஃப்சி இண்டெக்ஸ் ஃபண்ட் growth ஃபண்டா தான் இருக்கு. தென் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த ஃபேக்டர் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபண்டை மேனேஜ் பண்றதுக்காக we have to pay some commission. அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த கேஸ்ல 0.2% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா இருக்கு. இது எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோ நல்லது. ஏயுஎம் பேஸ் பண்ணி ஒரு டாப் 5 to 6 கம்பெனி செலக்ட் பண்ணிக்கலாம். யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் 2 இருக்கு. பட் see the difference, கீழே இருக்கிறது growth மென்ஷன் ஆயிருக்கு, பட் மேல இருக்கிறது ஐடிசிடபிள்யூ இன்டீரியம். ஸோ நம்ம growth தான் செலக்ட் பண்ணணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அதை ஒமிட் பண்ணிடணும். அந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் டாப் ஏயும் வச்சிருக்கக்கூடிய டாப் 5 or 6 இண்டெக்ஸ் ஃபண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். யூடிஐ நிஃப்டி 50 இருக்கு, ஹெச்டிஎஃப்சி இருக்கு, ஆதித்யா பிர்லா, சன் லைஃப், நிஃப்டி, எஸ்டிஎல் பிளஸ். ஸோ அதெல்லாம் இல்லை, நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இதுல 2 இருக்கு. வி நோ தட் growthன்றதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ வி செலக்டட் தட் ஒன். இந்த மாதிரி டாப் 5 செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நான் ஆல்ரெடி சொன்னேன், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் இருக்கிறதுல மெயின் கிரைடீரியா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இருக்கிறதுல எது கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் கிடையாது. டிஎஸ்பி நிஃப்டி பேங்க், திஸ் இஸ் பேங்க் இண்டெக்ஸ் ஃபண்ட். டாப் எல்லா பேங்க்கையும் சேர்த்து நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ we are not going to select that one. நாவி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், பந்தன் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இந்த மாதிரி எந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக வச்சிருக்கோ அந்த லிஸ்ட் ஒரு 5 to 6 எடுத்துக்கலாம். செலக்ட் பண்ண எல்லா இண்டெக்ஸ் ஃபண்ட் டேட்டாஸையும் ஒரு எக்ஸல்ல நோட் பண்ணி அதுல நமக்கு சூட்டபிளான இண்டெக்ஸ் ஃபண்டை செலக்ட் பண்ணி அதுல லைவா இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஃபண்ட் நேம் ஹெச்டிஎஃப்சி இண்டெக்ஸ் நிஃப்டி 50 பிளான். அது டைரக்ட் ஃபண்டா? எஸ். அது growth ஃபண்டா? எஸ். அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.2%. ஏயுஎம் 12,764 crore. எப்போ லான்ச் பண்ணாங்க? 2013. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100 rupees. ஏயுஎம் பேஸ் பண்ணி இந்த 5 இண்டெக்ஸ் ஃபண்டையும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி இந்த 4 இண்டெக்ஸ் ஃபண்டையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் டோன்ட் ஸ்டிக் டு திஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு. கோ த்ரூ இட் அண்ட் உங்களுக்கு ஆப்டா எதெல்லாம் இருக்கும் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நவ் வி ஆர் கோயிங் டு அனலைஸ் திஸ் ஒன். நான் இதை எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன்னா, இட் ஷுட் பி அ டைரக்ட் ஃபண்ட், இட் ஷுட் பி அ growth ஃபண்ட். வேறு எந்த க்ரைட்டீரியா வந்தாலும் நான் செலக்ட் கூட பண்ணலை. தென் ஐ எம் கோயிங் டு கிவ் மோர் ப்ரையாரிட்டி டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ கம்மியாக இருக்கோ நாம் அதை தான் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் சி ஏயும் நிறையா இருக்குது. பட் minimum investment 5,000. I don't want that one. No, I'm not going to invest in that one. HDFC, okay, minimum investment for 100 rupees. Okay, better தான் இருக்கு, பட் பெண்டிங்ல வைக்கலாம். இது என்னன்னு நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இஸ் லெசர். சி கம்பேரிட்டிவ்லி இங்கே பாருங்க, ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசியும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே 100 rupees தான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டுமே லான்ச் ஏரி ஒன்று தான். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஐசிஐசிஐக்கு கம்மியாக இருக்குது. ஃபண்ட் நான் அவ்வளோ ஏயுஎம்க்கு அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஹெச்டிஎஃப்சியை கம்பேர் பண்ணும்போது ஐசிஐசிஐ பெட்டர் நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் பெண்டிங். ஐ எம் நாட் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் திஸ் ஒன். நெக்ஸ்ட் எஸ்பிஐ. ஓகே, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குது, பட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5,000. நோ. நாவி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது, பெட்டர். ஏஎம் ஓகே, பட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 10 rupees மட்டும்தான். ஓகே, நல்லா தான் இருக்குது. பட் லான்ச் இயர் மட்டும் 2021. இது எல்லாமே 2013, பட் இது மட்டும் 2021. நான் அதை கன்சிடர் பண்ண போகிறதில்ல. பட் ஐ எம் கோயிங் டு புட் திஸ் அஸ் பெண்டிங். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி எடில்விஸ் நிஃப்டி 50 எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி. ஓகே, பட் ஏஎம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. சி கம்பேரிட்டிவ்லி
நாவி நிஃப்டி 50ல 0.06 which is 0.01% தான் அதிகம். ஏவிஎம் கம்மியாக இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணும்போது நாவியே எனக்கு ஓகே தான். ஐம் நாட் கோயிங் டு இன்வெஸ்ட் திஸ் ஒன் வி ஆல்ரெடி ஏவிஎம் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணும் போது நாவி நிஃப்டி 50 வந்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பெண்டிங். பந்தன் 1000 rupees. இது எல்லாமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகம். அது நம்ம இதை செலக்ட் பண்ணுறதுக்கு நாவியே செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ திஸ் போத் ஆர் நோ ஒன்லி. ஃபைனலி நம்ம எதை சூஸ் பண்ணிக்கோன்னா ஐசிஐசிஐ ஆர் நாவி. ஃபார் மீ ஐ ஆல்ரெடி டோல் தட் ஒன். நான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவுக்கு தான் மோர் ப்ரையாரிட்டி தர போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு சூஸ் நாவி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஒன். ஏஎம் பேஸ் பண்ணாலும் டாப் 50ல அது நாவி 50 எனக்கு கிடச்சிருச்சு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் டாப் செகண்ட்லேயே எனக்கு வந்துடுச்சு. ஸோ ஐ எம் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் நாவி. அகைன் காயின் ஆப்புக்குள்ளே போயிடலாம். நாவி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஒன். சி ஃபர்ஸ்ட் ஒன். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, பை ஆர் சிப். சிப்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். பட் நம்ம அதை டீப்பாக உள்ளே போகிறதில்ல. பட் சிம்பிளாக என்னென்னா வீக்லி பேசிஸ் ஆர் 15 days, மந்த்லி, குவார்ட்டர்லி, இந்த பேசிஸில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஃபண்ட் இதில் இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் சிப் பண்ணலாம். பட் வி ஆர் நாட் கோயிங் டு டூ தட் நவ். ஃபஸ்ட் சிங்கிள் டைம் இப்போ மட்டும் வாங்க போகிறோம். ஸோ பை யூபிஐ மூலமாக பே பண்ண போகிறேன். ஹவு மச்? 1000 rupees. எஸ், பை. ஸோ இன்வெஸ்ட் 1000 rupees இன் நிஃப்டி 50. இன்வெஸ்ட் பெண்டிங் பேமெண்ட். யா, பே நவ். பே நவ் தந்தோடனே 1000 rupees. இதுதான் என்னோடய பேங்க் அக்கௌண்ட். திஸ் இஸ் யூபிஐ. கண்டினியூ. ஸோ என்னோடய யூபிஐக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடுச்சு. ஹாவ் டு பே ஃப்ரம் மை யூபிஐ, ஜிபே. இந்த மாதிரி யூ ஹேவ் பேமெண்ட் ரெக்வஸ்ட் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். பேயிங் அமௌண்ட், சென்ட் பேமெண்ட், பே பண்ணதுக்கப்புறம் யூபிஐலேருந்து பே பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட். அதில் ஆர்டர்ஸில் போனீங்கன்னா இதில் சி நாவி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் பை ப்ராசஸிங். இது 1 or 2 daysல அலாட் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு வந்துடும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி 1000 rupees ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் இட். இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்காக அவ்வளோலாம் அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்டார்டிங் இயர்லியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் அனலைஸ் அண்ட் இன்வெஸ்ட். See you soon.